இப்போது திரையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் மரம் என்னவென்று தெரிகிறதா? ஒரு விடுகதை சொல்கிறேன், அதை வைத்து கண்டுபிடியுங்கள். கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணக்கம். பசுமைச்சாரல் சேனலுக்காக இதமான காலை நேரத்தில் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். நான் கேட்டேன், பார்த்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் அத்திமரம். இதோ இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தி மரத்தின் இலைகள். அப்புறமா நான் ஒரு விடுகதை போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? அத்திக்காய். இதனோட பூவை நாம பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கண்டு காய் காய்க்கும், காணாமல் பூ பூக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அத்தி பூத்தா போல என்னப்பா வந்திருக்கான்னு கேட்பாங்க. அதாவது அத்தி பூப்பதை நாம் யாரும் பார்க்க முடியாது என்றுதான் அதனுடைய அர்த்தம். சரி, இது பழங்காலம் தொட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக போற்றப்பட்டு வந்த ஒரு மெடிசின், ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மரம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பார்த்துங்க. நாட்டு அத்தி மரம், வெள்ளை அத்தி மரம், நல்ல அத்தி மரம் இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பல பெயர்கள் உண்டு. இதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் குலார் ஃபிகஸ், குஸ்டார் ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த அத்தி என்பது இப்போது ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இதனுடைய மரம் வளர்ப்பதே ரொம்ப கம்மியாயிடுச்சு, காணாமல் போய்கொண்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான செய்தி. அதனால் பழங்காலத்தில் உபயோகப்படுத்தியது போல் இப்போது நாம் இதை உபயோகப்படுத்துவது இல்லை. இதனுடைய மருத்துவ குணத்தை பற்றி இப்போது நான் விளக்கி விடுகிறேன். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த செடி கிட்டத்தட்ட 10 மீட்டர் உயரம் வளரும். ரெண்டாவது, சங்க இலக்கிய காலத்துல இதை அதவம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பாடல்கள். அதவம் அப்படின்னா அது அத்தி மரம், அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன சத்தெல்லாம் இருக்கு? கொட்டி கிடக்கிற சத்தை பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று புரதம், இரண்டாவது மாவுச்சத்து, மூன்றாவது கால்சியம், நான்காவது பாஸ்பரஸ், அதுக்கப்புறமா இரும்பு, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, இவ்வளவும் கொட்டி கிடக்குது. அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, மற்ற பழத்துல விட இந்த பழத்துல ஒரு 3-4 மடங்கு அதிகமாகவே இந்த சத்துக்கள்லாம், ஊட்டச்சத்துக்கள்லாம் அடங்கி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. புரதம் வளர்ச்சிக்கு தேவை. அதே மாதிரி மாவுச்சத்து குழந்தைகளுக்கு சக்தியை கொடுக்க வல்லது. கால்சியம் என்ன உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு சத்து எலும்பு தேய்மானம் வராமல் பாதுகாக்கும். பாஸ்பரஸ்ன்றது பற்கள், அதனுடைய வலிமைக்கு பாதுகாக்கும். இரும்பு சத்து ரத்த சோகை வராமல் பாதுகாக்கும். வைட்டமின் ஏ கண்களுக்கு, வைட்டமின் சி சரும பாதுகாப்புக்கும் ஈறு பாதுகாப்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரி, இந்த அத்திக்காய் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பழமா மாறும், சிவப்பு கலர்ல வரும். ஆனா அதை உடைச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன புழு பூச்சி எல்லாம் இருக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே நீங்க எடுத்து வாயில போட வேண்டாம், இதை பதப்படுத்தப்பட்ட பழத்தை தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதப்படுத்தப்பட்ட பழம் எங்க கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, யுனானி மற்றும் நாட்டு மருந்து கடையில இது கிடைக்கும். சரி, இதுக்கு என்னென்ன லாபம்? இப்போ ஊட்டச்சத்தை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னென்னலாம் லாபம் இதை சாப்பிட்டா. ஒண்ணு, இதை அப்படியே வாயில போட்டு இந்த காயை வாயில போட்டு அப்படியே மென்னீங்கன்னா வாயில இருக்கிற துர்நாற்றம் காணாமல் போயிடும். அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்ததுன்னா இதை விட அருமையான மருந்து எதுவுமே கிடையாது. இந்த இலை இருக்கு பாத்தீங்களா, இந்த இலையை நீங்க தண்ணியில போட்டு அப்படி சும்மா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட மலச்சிக்கலா இருந்தாலும் அது விலகும். அதனால ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தா இதை மலமிளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. மலமிளக்கிக்காக நீங்க மருந்தெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, இந்த இலை அருமையான மருந்து அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கல்லீரலுக்கு, அதனுடைய பலத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு மெடிசின் இது. இன்னொன்று, இதனோட பால், அதாவது இந்த பட்டை இருக்கு பாருங்க, இதை நீங்க அங்கங்க கீறி இருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பட்டை ஏன் கீறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுல இருந்து பால் வடியும். அந்த பாலை என்ன பண்ணுவாங்கன்னா பத்து போடுவாங்க உடம்புல. கீழ்வாதம், மூட்டுவாதம், மூட்டு வலி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அப்போ இந்த வீக்கம், மூட்டு வலி வீக்கம் இருந்ததுன்னா அந்த பாலை பத்தா போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூட்டு வீக்கம் காணாம போயிடும். சரிங்களா? இப்போது அடுத்த விஷயம், ஆண் மலட்டுத்தன்மை நீக்க வல்ல ஒரு அற்புதமான இலையும் இந்த காயும் கனியும் பட்டையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதாவது அது மாதிரி ஒரு மலட்டுத்தன்மை இருந்ததுன்னா அந்த மெடிசன்ல, யுனானி மெடிசன்லயும் நாட்டு மருந்துலையும்
இதை வந்து இந்த இலையோ இந்த காயோ காய வச்சு இடித்து பொடியாக்கி அதை கலந்து கொடுக்குறாங்கன்றது நிஜம். அப்புறமா இந்த இலையை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கழுவிட்டு காலையில் 2 இலை மறுபடியும் மாலையில் 2 இலை சாப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, நீரிழிவு நோய் குணப்படும். அதே மாதிரி ரத்த சுத்தியும் நடக்கும். ரத்த சுத்தின்னா இப்போ நம்ம ரத்தத்தில் வந்து அப்பப்போ அது வந்து வேண்டாத பொருள்லாம் கிருமியெல்லாம் இருக்கும் பாருங்களா, அதையும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உள்ளது இந்த காய். இந்த காய் என்ன பண்ணுவாங்கன்னா பழங்காலத்தில் கொஞ்சம் அப்படி இடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சிறுபருப்பு சேர்த்து அதை ஒரு ஐட்டமாக பண்ணுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ரத்த சுத்தி நடக்கும், ஆண் மலட்டுத்தன்மை நீங்கும், அதாவது கல்லீரல் பலம் பெறும், மலச்சிக்கல் மறுநாள் இருக்கவே இருக்காது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கும் அப்பாற்பட்டு ஒன்று மூலம் இருக்கு. மூலம்னு ஒரு நோய் இருக்கு. அந்த மூல நோய்க்கும் இது அருமையான மருந்து என்று நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். அத்துணை சக்தி வாய்ந்த இலையும் பட்டையும் பாலும் காயும் கனியும் கொண்ட அந்த மரம்தான் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இப்போது நான் நின்று கொண்டிருப்பது ஆவடி பசுமை பூங்காவில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். அங்கே இந்த அற்புதமான இந்த விருட்சம் இங்கே இருக்கிறது. இது ஒரு அருமையான பதிவு. இதை நீங்கள் பகிருங்கள். இன்னொன்று, குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வயிறு வலி எனக்கு இருக்கு, அதனால என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப அடிவயிரெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா கூட இந்த இலையும் காயும் பூவும் பட்டையும் அருமையாக வேலை செய்யும் ஒரு நல்ல மருந்து என்கிற ஒரு அற்புதமான பதிவை இங்கே பதிவு செய்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் ஆவடி பசுமை பூங்காவின் பிரதான வாயில் எதிரே இருக்கும் பில்லா ஹேர் ஸ்டைல்ஸ் தான். அதே போல் உங்களுக்கு இந்த பதிவை நாங்கள் நாள்தோறும் ஒரு பல்சுவை செய்தியை உள்ளடக்கிய பொருளடக்கத்தை நாங்கள் ரத்தின சுருக்கமாக தந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பிடித்திருக்கும். இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட பதிவை இடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றியுடன் விடைபெறுகிறேன்.